நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா வாழ்க. மகாராஜா இதெல்லாம் என்ன? குருதேவா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்க எல்லாருக்கும் நடந்தது என்னன்னு சொல்லதான் போறேன். பதறாதீங்க. ஆகட்டும் மகாராஜா. நடந்தது என்னன்னா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் செஞ்சிருக்கிற இந்த காரியத்தை பொறுத்துக்க முடியாது. இவன் மகாராஜாவையே மயக்கமடைய செஞ்சு அவரை கடத்திட்டு போற அளவுக்கு சதி வேலையை செஞ்சிருக்கான் மகா மந்திரியாரே. மகாராஜா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது உங்களுக்கே புரியுதுல்ல? ஒருவேளை நீங்க மயக்க நிலையில இருக்கும்போது நடக்க கூடாதது ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க? 2 நாட்கள், மொத்தமா 2 நாட்கள் விஜயநகர சிம்மாசனத்துல மகாராஜா உட்காரவே இல்லை. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது கொஞ்சமாவது புரியுதா? ராஜா இல்லாத ராஜ்யத்துல எத்தனை விதமான ஆபத்துகள் வரும்னு தெரியும்ல? இவன்லாம் என்ன சிறப்பு ஆலோசகர்? மகாராஜாவோட உயிரையும் ராஜ்யத்தோட பாதுகாப்பையும் பணயமா வச்சிருக்கான். மகாராஜா, ஒருவேளை இது உங்க பார்வைக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா நான் அதை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு எனக்கு கட்டளை போட்டது மகாராணியை கூட்டிட்டு வான்னு சொன்னதே நீங்க தானே. பிரச்சனை ஆரம்பிச்சதே அங்க இருந்து தானே மகாராஜா. இங்க நீ என்ன பதவியில இருக்க ராமகிருஷ்ணா? பதில் சொல்லு. மகா மந்திரியாரே, நீங்க சொல்லுங்க. பண்டித ராமகிருஷ்ணன் இங்க என்ன பதவியில இருக்கான்? நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகரா இருக்காரு குருதேவா. சிறப்பு ஆலோசகர்? இதுதான் இந்த சிறப்பு ஆலோசகன் வேலை செய்யற லட்சணம். உனக்கு அந்த பதவியோட பொறுப்பு என்ன நல்லா தெரியும்ல? மகாராஜாவே தெரியாம தப்பு செய்ய நினைச்சாலும் நீ அதை தடுக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? அழிவை உண்டாக்க பார்த்திருக்க. இப்ப நீங்க உடனடியா இவனுக்கு தண்டனையை கொடுக்கலன்னா நாளைக்கு இன்னொருத்தன் இதே மாதிரி வேலையை செய்வான். இது இந்த ராஜ்யத்தோட பாதுகாப்புக்கும் மகாராஜாவோட கௌரவத்துக்கும் பிரச்சனையை உண்டாக்கிடும். நான் நீங்க சொல்றத முழுமையா ஏத்துக்கிறேன் குருதேவா. நன்றி மகாராஜா. மகா மந்திரியாரே, உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ராஜ்யத்தோட பாதுகாப்பு மேலேயும் மகாராஜா மேலேயும் அக்கறை இருக்கா இல்லையா? நீங்க சொல்றது உண்மைதான் குருதேவா. பண்டிதர் ராமகிருஷ்ண தப்பு செஞ்சிருக்காரு. தப்பா? இல்ல, இது தப்பு கிடையாது. இது மன்னிக்க முடியாத பெரிய குற்றம். இந்த குற்றத்தை செஞ்சவனை கொன்னாலும் தப்பு இல்ல. குருதேவா, நான் மறுபடியும் நீங்க சொல்ற விஷயத்தை ஏத்துக்கிறேன். சரி மகாராஜா. இப்ப நீங்களே யோசனை சொல்லுங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு நாம என்ன தண்டனை கொடுக்கலாம்? ராஜ துரோகத்துக்கான சரியான தண்டனை மரண தண்டனை தான் மகாராஜா. ஆனா எனக்கு தெரியும் மகாராஜா, இவன் நம்ம ராஜ்யத்துக்காக எவ்வளவோ நன்மைகள் செஞ்சிருக்கான். அதனால இவனுக்கு மரண தண்டனையை தவிர்த்து அதுக்கு பதிலா நிரந்தரமா இவன் இந்த அரசவைக்கு வராம தடுத்தாகணும். இல்ல ஆனா மகாராஜா, நான் ஒரு நிமிஷம் மகாராஜா. ஒருவேளை இவனுக்கு அந்த தண்டனையை நீங்க கொடுக்கலன்னா அந்த தண்டனையை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்.
ஒருவேளை அவனை இங்க வரவிடாம பண்ணுங்க, இல்ல என்ன வரவிடாம பண்ணுங்க. நீங்க சொல்றது உண்மைதான் குருதேவா. ராஜ துரோகம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய குற்றம்தான். ஆமா மகாராஜா. அதனால நான் விஜயநகர ராஜ்யத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயன் உத்தரவிடுறது என்னன்னா, பண்டிதன் ராமகிருஷ்ணனை இப்பவே இந்த கணமே என்னுடைய ராஜ தர்பாரை விட்டு உடனடியா வெளியேற்றுற. மகாராஜா, நான் என்ன சொல்றேன்? அவை முடிவுக்கு வந்தது. நன்றி மகாராஜா. நன்றி மகாராஜா. மகாராஜா 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 மந்திரியாரே மந்திரியாரே நில்லுங்க. என்னால இத நம்பவே முடியல. எங்களால நான் மகாராஜாக்கு முன்னாடி இவ்வளவு சத்தமா பேசுவேன்னு, ராமகிருஷ்ணனை இந்த அரசவைக்கு வர விடாம தடுப்பேன்னு நம்பவே இல்லை. எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். யாரா சொன்னது? ராமா, என்ன அநியாயம் இது? ஒரு சின்ன உதவி செய்ய போய் இப்போ உன்னுடைய முக்கியமான பதவிக்கு ஒல வச்சுக்கிட்டியே. ஆமாம் பட்டு, நான் தான் தப்பு பண்ணல. அதுவும் இல்லாம எல்லார் பார்வைக்கும் இது தப்பா தான் தெரியுது. இப்போ என்ன பண்ண போற ராமா? இந்த தடவை பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியாத மாதிரி ஆச்சாரியார் என்ன வசமா சிக்க வச்சுட்டாரு. எனக்கே ஒன்னும் புரியல. லாமா, சீக்கிரமா பண்ணு. இவ்வளவு மெதுவா பண்ண எப்படி? உத்தரவு சுவாமி. நான் தான் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் சேவகனாச்சே. இந்த வீட்டுல இன்னும் வேற என்னெல்லாம் வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் என் தலையில இறக்கிடுங்க, சரியா? என் நிலைமைய பாரு, எப்படி ஆயிடுச்சு. போய் இந்த வேலை பாக்குறேன். பாத்தியா ராமா, ஒரு ஆம்பளை வேலை இல்லாம இருந்தானா அவனுக்கு வீட்ல கூட மரியாதை கிடைக்காது. சரியா சொன்ன பட்டு. வருமானத்துக்காக இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு. ஒருவேளை வருமானம் இல்லைன்னா என்ன போட்டு உருட்டி எடுத்துருவாங்க. லாமா, இந்த வேலையை விட்டா உனக்கு வேலை என்ன வேலை இருக்கு? டேய், தலைப்பா கிட்ட தலையா போடா போடா. இத தேய்க்கும் போது தலையை தேய்க்கிற மாதிரியே இருக்கு. இப்போ நிம்மதியா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? நல்ல திருப்தியா இருக்கா? இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு எப்ப வெளியே போனோம்னு நீயே சொல்லிடு. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அந்த அளவுக்குலாம் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. சரி, அது இருக்கட்டும். உங்க 2 பேரோட சண்டை முடிஞ்சுதா இல்லையா? இல்ல, நான் எங்க வீட்டுக்கு போய் 7 நாள் தான் இருந்துட்டு வருவேன். 4 நாள் மட்டுமா? இல்ல, நான் 7 நாள் இருப்பேன். 4 இல்ல 7 நாள் இல்ல 7 நாள் இல்ல 7. ரொம்ப அறிவாளின்னு நினைப்போம். இந்த விஷயத்துல இருந்து திசை திருப்ப பாக்காதீங்க. சீக்கிரம் சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. இதுல என் தப்பே இல்ல. நல்லது செய்ய போய் நான் தான் அனாவசியமா மாட்டிக்கிட்டேன். தேடி போய் நல்லது செய்யணும்னா அவங்களுக்கு தான் கெட்டது வந்து சேரும். சமாளிக்காதீங்க. இது உங்களுக்கு பழக்கம் தானே? இந்த பழக்கத்தினாலதான் நாங்க அடிக்கடி மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
அம்மா சொன்னாங்களா? ஆ, ஆ. ஏன் நான் எதுவும் சொல்லக்கூடாதா? அம்மாக்கு மட்டும்தான் ஏதாவது சொல்ல உரிமை இருக்கா என்ன? உங்க பொண்டாட்டி எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ சாரதா, உங்க சண்டைக்குள்ள என்ன எதுக்காக இழுக்குறீங்க? இதுதான் இந்த பழக்கம் தான் உங்களை எதுலயாவது மாட்டி மாட்டி விடுது. இல்லம்மா, பழக்கத்தினால இல்ல, என்னோட அரிப்புனால மாட்டிக்கிட்டேன். அரிப்பா? உங்களுக்கு அரிக்குதா? இருங்க இருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நான் சொன்னதுக்கு அது அர்த்தம் இல்ல. மகாராஜாவுக்கு தான் அரிப்பு. அரிப்புன்னு நான் சொன்னது எது தெரியுமா? என்னதான் இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் மகாராஜாவுடைய அரிப்பு. ஏன்னா அவருக்கு என்ன சொரண்டாம சொரிஞ்சிக்காம நிம்மதியாவே இருக்க முடியாது. பண்டிதன் ராமகிருஷ்ணனை உடனே தூக்கு மேடல ஏத்துங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் நிரந்தரமா அரசவையிலிருந்து தடை செய்யுங்க. இவனை ஒரு அடியா தண்டனை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாரு. இதுவும் வழக்கம் தானே? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் இல்ல, மகாராஜா என்ன பண்ணுவாருன்னு யோசிக்கிறேன். ஏன்னா நான், அதாவது அவரோட அரிப்பு, இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, மகாராஜாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? எல்லாரையும் வெளியேத்திருவேன். ஒருத்தர் விடாம வெளியேத்த போறேன். என்னுடைய ராஜ்யத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? ஒழுங்கா நில்லுங்க. போங்க இங்க இருந்து, போங்க. எல்லாரையும் வெளியேத்த போறேன். முட்டாள்கள். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, இன்னைக்கு அதிகாலையில இருந்து உங்க 2 பேரையும் என்னால பார்க்கவே முடியல. எங்க சுத்திட்டு இருக்கீங்க? ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா? மகாராஜா, நாங்க காலையில இருந்து இங்கதான் இருக்கோம். உங்க பின்னாடி நின்னுட்டு இருந்தோம். பின்னாடி பின்னாடி நின்னுகிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம் மகாராணி? என்னுடைய கண்கள் எனக்கு முன்னாடி இருக்குல்ல, என்னுடைய 2 கண்களும் பின்னாடி இல்லையே. இங்க பாருங்க, பின்னாடி இருக்கா பாருங்க. மன்னிச்சிருங்க மகாராஜா, இன்னைக்கு காலையில இருந்தே உங்க மனநல ரொம்ப கவலையா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லார் மேலயும் ரொம்ப கோவப்படுறீங்க. யார் எது செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிக்கிறீங்க. மகாராஜா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இருக்கிறதுனால தானே நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பிரச்சனை இருக்கு. காலையில நான் பூஜை செய்யலான்னு உட்கார்ந்தேன். எனக்கு பூ தேவைப்பட்டது, ஆனா பூ எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னுடைய பூஜையும் அர்ச்சனையும் நடக்காம போயிடுச்சு. அதனால எனக்கு மனசே சரியில்லை. சொல்லுங்க, இது பிரச்சனை தானே? அதுவும் நீங்க 2 பேரும் நடந்துக்கிற விதம், என் மேல அக்கறையே இல்லாம நடந்துக்கிறீங்க. இதை என்னால பொறுத்துக்கவே முடியல. இப்படி எல்லாம் இருந்தா என்னால எப்படி சரியா ஆட்சி செய்ய முடியும்? சொல்லுங்க. மகாராஜா. மகா மந்திரியாரு வாங்க. நான் உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சேன். அது என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன வேலை மகாராஜா? என்ன வேலை மகாராஜாவா? நான் என்ன வேலை கொடுத்தேனோ இப்ப நானே தான் உங்ககிட்ட சொல்லணுமா? நான் உங்க மகாராஜாவா இல்ல உங்க சேவகனா? நான் உங்ககிட்ட நம்ம படையில சிறந்த வில்வித்தை வீரர்களுக்கான அவசியம் இருக்கு, அவங்களை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னேன். அது சம்பந்தமா இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க மந்திரியாரே? ஆமா மகாராஜா, நீங்க உத்தரவு கொடுத்தது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறமா நீங்க இன்னொரு உத்தரவும் போட்டீங்க. அந்த வில்வித்த வீரர்களை இன்னும் சோதனை பண்ணுன்னு சொன்னீங்க. அதுல இருந்து மிகச்சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னீங்க. சிறந்த வீரர்களை சோதிச்சு தானே ஆகணும். அதுக்கு முன்னாடி சாதாரண வீரர்களையும் தேர்ந்தெடுக்கணும்ல. அதுக்கு என்ன ஆச்சு? கொடுத்த ஒரே ஒரு வேலையை உங்களால சரியா செஞ்சு முடிக்க முடியல. நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. உங்களோட உத்தரவுப்படி எல்லா வேலைகளையும் விரைவா செஞ்சு முடிக்கிறேன். விரைவா செய்ய போறீங்களா? இன்னைக்கு காலையில நான் பூஜை செய்யலான்னு உட்கார்ந்தேன். அதுக்கு எனக்கு பூக்கள் தேவைப்பட்டது, ஆனா எனக்கு பூக்கள் கிடைக்கல. ஏன்? இந்த குற்றத்துக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிங்க. போங்க, அவனை உடனடியா என் முன்னாடி ராஜ தர்பார்ல கொண்டு வந்து நிறுத்துங்க. நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். சரி மகாராஜா. எல்லாரையும் வெளியேற்ற போறேன். இன்னைக்கு காலையில இருந்தே நம்ம மகாராஜா எல்லார் மேலயும் ரொம்ப கோவப்படுறாரு. என்னன்னு புரியவே மாட்டேங்குது. எனக்கு எல்லாமே புரிஞ்சது மகாராணி அவர்களே. இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ண மகாராஜா பக்கத்துல இல்ல, அதுதான் அவருக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. இன்னைக்கு நம்ம அரசவையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மகாராஜா எல்லார் மேலையும் கோவப்படுறாரு. கடவுளே, நீங்க தான் காப்பாத்தணும். இன்னைக்கு விஜயநகரத்தோட அரசவை ரொம்ப நல்லா அழகா காட்சி அளிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அந்த அழகான நாட்கள் திரும்பி வந்தா மாதிரி இருக்கு. என்ன மகா மந்திரியாரே? மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க!
வணக்கம் மகாராஜா. குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். நான் ஒவ்வொரு நாளும் இதே சிம்மாசனத்துல எதுக்காக உட்காரணும்? அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. மகாராஜா, அது வந்து நீங்க விஜயநகரத்தோட மகாராஜாவாச்சே. ராஜ்யத்தோட சிம்மாசனத்துல மகாராஜா மட்டும்தானே உட்காரணும், வேற யாரும் உட்காருவாங்க? குருதேவா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நான் சொன்னதுக்கான அர்த்தத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒவ்வொரு நாளும் இந்த சிம்மாசனத்திலேயே ஏன் உட்காரணும்? நான் இந்த நாட்டோட ராஜா. அப்போ இதுக்கு மாற்று வழியும் இருக்கணும்ல? இருந்தாகணும் மகாராஜா. நீங்க கேட்டது ரொம்ப நியாயமான கேள்விதான். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக 10 விதவிதமான வண்ணங்களும் அமைப்பும் இருக்கிற சிம்மாசனத்தை தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை பண்றேன். இந்த யோசனை உங்களுக்கு முன்னாடியே ஏன் வரல குருதேவா? என்ன நினைக்கிறீங்க? நான் கெஞ்சணுமா, நடுங்கணுமா? அப்பதான் காரியங்களை செஞ்சு முடிப்பீங்களா? உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கா இல்லையா குருதேவா? இன்னைக்கு முதல் முறையா அரசவையில மகாராஜா கோபப்பட்டு இந்த கிழவனை பெழுத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு. பாத்தியா மண்ணி? சரியா சொன்ன கண்ணி. உண்மையிலே இன்னைக்கு கிழவன் கதை முடிய போகுது. மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல போய் உட்காருங்க மகாராஜா. நான் தினமும் எப்படி உட்காருவீங்களோ அப்படிதான் குருதேவா. உட்காருங்கன்னு சொன்ன இது என்னோட கட்டளை. எங்க போறாரு குருதேவா? நீங்க எங்க வந்துகிட்டு இருக்கீங்க? சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு மகாராஜா. என்ன? அற்புதம் குருதேவா, அற்புதம். வாங்க வாங்க, நீங்களே வந்து இந்த சிம்மாசனத்துல உட்காருங்க. என்னோட இந்த ராஜ தலப்பாகையும் நீங்களே போட்டுக்குங்க. உங்களுக்கு ராஜ அபிஷேகம், ராஜ திலகம் எல்லாத்தையுமே வச்சிடலாம். நீங்க வந்து இங்க உட்காருங்க, நான் அப்படியே வனவாசம் போறேன். உங்களுக்கு என்னதான் ஆச்சு குருதேவா? உங்களை உங்க இருக்கையில உட்கார சொன்னேன். சரி சரி மகாராஜா. இன்னைக்கு காலையில இருந்து எதுவுமே சரியில்லை. என்னுடைய பூஜைக்கு தடைய உண்டாக்குனது யாரு? என்னுடைய பக்திக்கு தடை போட்டது யாரு? எனக்கு பூக்கள் கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் யாரு? மகாராஜா, அவனை உடனடியா இங்க கூட்டிட்டு வாங்க. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, இவரு ரமணா. காலையில உங்க பூஜை அறைக்கு பூக்களை கொண்டு வந்து சேர்க்கறது இவரோட வேலை. ஆனா இன்னைக்கு அவரால் அந்த வேலையை சரியா செய்ய முடியல. உங்களால பூக்களை ஏன் கொண்டு வந்து கொடுக்க முடியல? என் தப்பு எதுவும் இல்ல மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. தினமும் நம்ம அரண்மனைக்கு பூக்கள் கொண்டு வர சாவித்திரி இன்னைக்கு வரவே இல்லை. அதனாலதான் உங்க பூஜை அறைக்கு என்னால பூக்கள் கொண்டு வர முடியல. சாவித்திரிய கொண்டு வந்து இங்க நிறுத்துங்க. வணக்கம் மகாராஜா. பூக்களை எதுக்காக கொண்டு வரல? மகாராஜா, என்னுடைய தோழி மீன்களை கொண்டு வர சரளா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, நிச்சயமா. நான் விஜயநகரத்தோட ராஜாவாச்சே. ஏன் மக்கள் ஒவ்வொருத்தரோட பேரு விலாசம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. உங்க தோழி சரளா, இன்னொரு தோழி அச்சலா. அச்சலா இல்ல மகாராஜா, அவளோட பேரு கமலா. பூக்களை ஏன் கொண்டு வரல? சரளா எங்க போனா, கமலா எங்க போனான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கோபப்படாதீங்க மகாராஜா. அந்த கமலா நேத்து என் வீட்டுக்கு மீன் கூடையோட வந்துட்டா மகாராஜா. அவ அங்கேயே தங்கிட்டாளா. அந்த வாடையால எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. அதுக்கப்புறம் விடிஞ்சதும் என்னால எழுந்திருக்கவே முடியல. அதனாலதான் என்னால பூக்களை பறிக்க முடியல மகாராஜா. இதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. சரளாவை கொண்டு வந்து நிறுத்துங்க. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. சாவித்ரி தூங்காம விழிச்சிருந்ததுக்கு நீதான் காரணம். அதனாலதான் அவளால ரமணா கிட்ட பூவை கொடுக்க முடியல, ரமணாவால என்கிட்ட பூக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியல. அப்ப நீ குற்றவாளியா இல்லையா? நீயே சொல்லு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. என் அறிவு கூர்மையை பார்த்து வியந்து போயிட போறீங்க. சரி குருஜி. மகாராஜா, இது சரளாவோட தப்பு இல்ல, இது அவளோட சதி வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். சதியா? இதை எப்படி நீங்க சதின்னு சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் மீன் வாடையை விட பூக்களோட வாடை தான் நல்லா இருக்கும்னு. இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தும் இவ மீன் கூடையை எடுத்துக்கிட்டு இவளோட தோழி வீட்டுக்கு போயிருக்கா. அந்த நாத்தம் தாங்க முடியாததால அவளால தூங்க முடியல. அதுதான் காரணம். உங்க பூஜைக்கு இவளால பெரிய தடங்கல் ஏற்பட்டுருச்சு. என்ன குருதேவா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னுடைய பூஜையை தடை பண்றதுனால சரளாக்கு என்ன லாபம் சொல்லுங்க.
உங்களுக்கு என்ன ஆச்சு குருதேவா? எப்படி சாவித்திரிங்கிற பெண்ணுக்கு பூக்களோட மனத்தால தான் தூக்கம் வருமோ அதே மாதிரி தான் சரளா தேவிக்கும் மீனோட துர்நாற்றத்தால தூக்கம் வரும். இது அவங்களோட சுபாவம். எல்லாருக்கும் அவங்க சுபாவம் இருக்குமா இல்லையா? இருக்கும் மகாராஜா, இருக்கும். குருஜி தயவு செஞ்சு முதல்ல உட்காருங்க. வாயை திறந்தா அப்புறம் உங்க வாயை கிழிச்சிருவாங்க, பாத்துக்கங்க. உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. அப்போ சரளா தேவி, நீ தெளிவா சொல்லு, மீனோட நீ எதுக்காக அங்க தங்குன? என்ன பண்றது மகாராஜா, மீனை வித்துதான் நான் என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ரொம்ப தாமதமானதால இவளோட வீட்லயே ராத்திரி தங்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா என் கூட அன்னைக்கு சந்திரா வரல. தப்பெல்லாம் அந்த சந்திராவோடதுதான். இப்ப இந்த சந்திராங்கிறது யாரு? உங்களுக்கு தெரியாதா மகாராஜா? ஆமா, எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க. அந்த சந்திரிகா யாருன்னு நீங்களே சொல்லிடுங்க. மகாராஜா, சந்திரிகா இல்ல, சந்திரையா. சரி சரி, சந்திரையா தான். ஆனா என்ன ஆச்சு? சந்திரையா அப்படி என்ன பண்ணாரு? அவர் வரல. எங்க வரலன்னு சொல்றீங்க? அவன் எங்க வந்திருக்கணும்? இந்த சந்திரையா யாரு? அவரு மாட்டு வண்டிக்காரரு. அவரோட வண்டியில தான் நான் தினமும் வீட்டுக்கு திரும்பி போவேன். ஆனா அன்னைக்கு அவரு வரவே இல்ல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் சாவித்திரி வீட்டுல தங்க வேண்டியதாயிடுச்சு. சந்திரையாவை இங்க கூட்டிட்டு வாங்க உடனடியா. வணக்கம் மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. என் மனைவி கர்ப்பமா இருக்கா, அதனால பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. அப்புறம் திடீர்னு என் பெரிய பையனுக்கு உடம்பு வேற சரியில்லாம போயிடுச்சு. அதனால வீட்லயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. எனக்கு வேற வழி தெரியல மகாராஜா. ஒருவேளை என் மனைவி அவ பிறந்த வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் இந்த மீன் விக்கிறவங்கள வீட்டுல கொண்டு போய் சேர்த்திருப்பேன். இதுல என்னுடைய தப்பு எதுவுமே இல்ல மகாராஜா. வணக்கம் மகாராஜா. எல்லா கர்ப்பவதி பெண்களும் 7ஆம் மாசம் பிறந்த வீட்டுக்கு போவாங்க. அதுல எந்த தப்பும் இல்லையே மகாராஜா. குருஜி, என்னாச்சு குருஜி? உட்காருங்க குருஜி, உட்காருங்க. நின்னுட்டாரு. போய்த்தல. ரோஹிணி சரியாதான் சொல்றா மகாராஜா. நீ சொல்றது உண்மைதான். பிறந்த வீட்டுக்கு போறது ஒண்ணும் தப்பே இல்ல. இருந்தாலும் நீ இந்த நேரம் பார்த்து எதுக்காக கர்ப்பவதியான? மரியாதைக்குரிய குருதேவா, ஒரு சௌபாகியவதியான பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்பவதி ஆகிறது இயற்கையான விஷயம் தானே? இதுல இவங்க எப்படி குற்றவாளி ஆவாங்க? குற்றங்கிறீங்களா? ஆமா மகாராஜா. இல்ல மகாராஜா. அது மட்டும் இல்லாம குருதேவா, நீங்க எந்த சாஸ்திரத்துல இதெல்லாம் படிச்சீங்க? எனக்கு என்னமோ உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நீங்க உடனடியா கிளம்பி உங்க வீட்டுக்கு போகணும். அங்க போய் நல்லா ஓய்வெடுங்க. உங்களுக்கு ஓய்வு தேவை. இல்ல மகாராஜா, எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். அப்படின்னா தயவு செஞ்சு உங்க இருக்கையில அமருங்க. சரி மகாராஜா. அதான் நாங்க பேசுறோமே. மகாராஜா இன்னைக்கு ஏதோ கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பதவியை விட்டு தூக்கிடுவார் போல இருக்கு. அமைதியா இருக்கிறது தான் நல்லது. இங்க நடந்தது எல்லாத்தையும் எல்லாரும் பாத்தீங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். உங்க மனநிலை தான் குற்றவாளி, வேற யாரு? ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணு இல்ல மகாராஜா, ஒண்ணும் சொல்லல. சொல்லுங்க, ஏன் அமைதி ஆயிட்டீங்க? இந்த தர்பார்ல இருக்கிற எல்லாரும் புத்திசாலிகள், அனுபவசாலிகள். அதனால சொல்லுங்க, யார் உண்மையான குற்றவாளி? ராமண்ணன் தான் குற்றவாளி மகாராஜா. சாவித்திரி தான் குற்றவாளி. இல்ல மகாராஜா, சந்திரையா தான் குற்றவாளி. மீன் விக்கிற சரளா மகாராஜா. உங்க எல்லாரையும் நான் பதவி நீக்கம் செய்யறேன். நான் விஜயநகரத்தின் சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் உங்க எல்லாரையும் இந்த கணமே இந்த அரசவையை விட்டு வெளியேற்ற முடிவு செஞ்சுட்டேன். வெளியே போங்க. என்ன? போங்க. கனிமணி எங்க போனாங்க? மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. விஜயவாடால ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. அந்த பிரச்சனையை உடனடியா தீர்த்தாகணும். அதுக்காக நான் கண்டிப்பா போயே ஆகணும் மகாராஜா. உத்தரவு கொடுங்க மகாராஜா. குருதேவா,
சொல்லுங்க மகாராஜா. இப்ப நீங்களே சொல்லுங்க, நீங்க பண்டிதர் தானே? என்னோட குரு விஜயநகர ராஜ்யத்தோட ஆச்சாரியர். இவங்கள யாரு உண்மையான குற்றவாளின்னு நீங்க சொல்லுங்க. மகாராஜா, என்னோட வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எனக்கு ஒரு நாள் கால அவகாசம் கொடுக்கணும். நான் உண்மையான குற்றவாளிய கண்டிப்பா கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். ஒரு நாள் அவகாசமா? சரி குருதேவா, நான் உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் தரேன். ஒரு நாள் அவகாசத்துக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட இவங்கள யாரு உண்மையான குற்றவாளின்னு சொல்லணும். நன்றி மகாராஜா. இப்ப என்ன பண்றது? பண்டிதர் ராமகிருஷ்ணன் வேற இல்ல. இருந்திருந்தா அவனை இதுல மாட்டி விட்டிருப்பேன். அம்மா என்ன சாப்பிடுறாங்கன்னு கேளுங்க. நீயே போய் கேளு. அவங்க லட்டுன்னு சொன்னா எனக்கு அல்வான்னு தான் புரியும். நானும் அவங்க கிட்ட பேச மாட்டேன். ஏய் என்ன நீ அம்மா? ஏ ஐயோ அம்மா, சாப்பாடு என்ன வேணும்? இது என்னது? அவ்வளவு பெரிய வாழைப்பழம் இருக்காதுமா. வெட்டி சாப்பிடணுமா? குழப்பி அடிக்கணுமா? என்ன இது? மது சாப்பிட போறியா? அடடா, ஐயோ போதும் 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 போதும். அம்மா என்னால தாங்கிக்க முடியல. உன் மௌன விரதத்தை கலைச்சிடு. அம்மா சாரதா, இனிமே மௌன விரதம் இருக்க வேண்டியது நீதான். உன்னை கட்டிக்கிட்டமே இங்க கஷ்டப்படுறது உன் கண்ணுக்கு தெரியுது. ஆனா வேடிக்கை மட்டும் பாக்குறியே. இதுக்கு நீ அமைதியாவே இருந்துடலாம். வேண்டாம், போதும். நான் எதுவும் கேட்கறதா இல்ல. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. ஆனா நீங்க என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்லையா? வாடா குண்டப்பா வா. இவனுக்கு ஒரு பாடம் புகட்டி ஆகணும். பெரிய மகாராஜா நினைப்பா? நான் என்ன பண்ண? அதான பிரச்சனையே. நான் ஏன் பண்ணீங்க? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியே. எப்ப பாரு விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. வேற வேலையே கிடையாது உனக்கு. இன்னொரு தடவை சேட்டை பண்ணுன்னு வச்சுக்க, உன்னை மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன். பாத்தியா சாரதா, அரிப்பு மகாராஜாக்கு மட்டும் இல்ல, மகாராஜாவோட அரிப்பு இவனுக்கும் ஒட்டிக்கிச்சு. நீங்க சரியாதான் சொல்றீங்கம்மா. இவர பதவியில இருந்து நீக்குனதுனால அந்த கோபத்தெல்லாம் நம்ம மேல காட்டுறாரு. மகாராஜா, நீங்க ஏன் இப்படி விசித்திரமா நடந்துக்கிறீங்க? அரசவையில இருக்கிற எல்லாரையும் பதவியில இருந்து நீக்கிட்டீங்க. நான் இப்ப செய்யறது எல்லாமே சரியான விஷயம்தான். ஒருவேளை ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலனா அவரையும் பதவியில இருந்து நீக்கிடுவீங்களா? ஆமா, நிச்சயமா நீக்கிடுவேன். ஆனா மகாராஜா, ஒருவேளை எல்லாரையும் பதவியில இருந்து நீக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க இவ்ளோ பெரிய ராஜ்யத்தை எந்த முறையில ஆட்சி செய்வீங்க? அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நான் இப்ப செய்யறதெல்லாம் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். எல்லாரும் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காங்க. அவங்களோட கடமை என்னங்கறத மறந்து போயிட்டாங்க. இது அவங்க எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கும். பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் சரி, அவை உறுப்பினர்களுக்கும் சரி. ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்கலனா அப்புறம் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலனா என்ன செய்வீங்க? எனக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். மத்தவங்களுக்கு பாடமும் கிடைக்கும். உங்களால எப்படி இவ்ளோ நம்பிக்கையா சொல்ல முடியுது? மகாராணி சின்னாதேவி, மறுக்க முடியாத உண்மை எதுவோ அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகணும். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க குருஜி? உண்மையான குற்றவாளி யாருன்னு தானே? முட்டாளுங்களா? முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்கடா.
என்ன அரசவையில தனியா விட்டுட்டு நீங்க 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? குருஜி, நாங்க மட்டும் அங்க இருந்து ஓடாம இருந்திருந்தா மத்த உறுப்பினர்கள் மாதிரி நாங்களும் வேலையை இழக்க வேண்டி வந்திருக்கோம். அதனால தான். அப்புறம் என்ன குருஜி, உங்களை நாங்க நம்பி இருந்தா எங்களுக்கு கடைசியில ஒரு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. மகாராஜா கேட்ட கேள்விக்கு தான் உங்களுக்கு கூட பதிலே தெரியாதே. கேளவன். உண்மைதான் ஆச்சாரியரே. ஒருவேளை நீங்க பதில் சொல்லி இருந்தா நானும் மத்தவங்கள மாதிரி வேலையை இழந்திருக்க மாட்டேன். நாங்களும் தான். அமைதியா இருங்க. யாரும் வாயை திறக்க கூடாது. பதில் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. குருதேவா, நீங்க எதுக்காக திடீர்னு என்ன உங்க வீட்டுக்கு வர சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜாவோட கேள்விக்கு பதில் தெரியணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் நான் என் வீட்டுக்கு வர சொன்னேன். நீங்க தான் மகா மந்திரியாச்சே, நீங்களே சொல்லுங்க, யார் குற்றவாளி? ஆச்சாரியாரே, ஒருவேளை எனக்கு பதில் தெரிஞ்சிருந்தா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு பொய் சொல்லி ராஜ்யசபையில இருந்து நான் வெளியே போயிருக்க மாட்டேன். நீங்க பெரிய புத்திசாலி தான். நன்றி ஆச்சாரியாரே. மகா மந்திரியாரே, ஒருவேளை மகாராஜா கேட்ட கேள்விக்கு நாளைக்கு நான் பதில் சொல்லலன்னா அவர் என்னையும் பதவியில இருந்து தூக்கிடுவாரு. சீக்கிரமா அதை செய்யுங்க. இப்ப நான் என்ன பண்றது? குரு மாதா கூட சேர்ந்து புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போங்க குருதேவா. அட கடவுளே. மகா மந்திரியாரே, என்ன பதவியில இருந்து தூக்குனதுக்கு அப்புறமா நான் எங்க போறதுன்னு உங்ககிட்ட கேட்கல. நான் என்னோட பதவியை இழக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு தான் கேட்டேன். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது? ஒருத்தரால மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஆமா குருஜி, உங்களுக்கு கூட அவர் ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு ஒருத்தரால மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். உங்களுக்கே தெரியும். குருஜி, இந்த மொத்த விஜயநகரத்துல இதுக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் தீர்வு இருக்கு குருஜி. இருக்கலாம். அது யாருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிட்டாலும் யோசிங்க குருதேவா. யோசிங்க குருதேவா. யோசிச்சு பார்த்துட்டேன். இப்ப எனக்கு வேற வழி தெரியல. நானே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க போறேன். கூப்பிடுங்க குருதேவா. நிச்சயமா முடியாது. நான் என்னைக்கும் என்னோட முடிவை மாத்திக்கவே மாட்டேன். சுவாமி, என்ன? உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. உங்ககிட்டயா? ஆமா. நல்ல விஷயம்தான். சொல்லு, என்னது? உங்க கழுத்துல கயிறை மாட்டிக்கோங்க. என்ன தூக்குல தொங்க சொல்றியா என்ன? இல்ல இல்ல சுவாமி, நீங்க கழுத்துல கயிறை கட்டிக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களை கிணத்துல தள்ளி விட்டுருவோம். அதுவும் ஆழமான கிணத்துல. அதுக்கப்புறம் நீங்க தண்ணியில நல்லா நனைஞ்சிருவீங்க. உங்களோட மூளை சூடு குறைஞ்சிரும். குற்றவாளி யாருன்னு உங்களால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். என்னோட மூளை சூடு மட்டும் இல்ல, என் உடம்புல இருக்கிற ஐம்புலன்களும் அடங்கி போயிடும். என் மூளையோட சேர்ந்து என்னோட உயிரும் ஒரேடியா போய் சேர்ந்துரும். நான் போய் கயிறை கொண்டு வரட்டுமா? ஐயோ ராமா ராமா. இப்ப புரியுதா குருஜி? அவன் தான் இதுக்கு ஒரே வழி. ராமன் நினைச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். ஆமா குருஜி. கண்ணை உருட்டாதீங்க குருஜி. புரிஞ்சுது. நான் நாளைக்கு காலையிலேயே பண்டிதன் ராமகிருஷ்ணனோட வீட்டுக்கு போறேன். அவன் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆச்சாரியாரே, நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க பாருங்க, நீங்க நேரா பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போய் அவங்கிட்ட உதவி கேளுங்க. அப்பதான் அவரால் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்ய முடியும். சரியா சொன்னீங்க. இருந்தாலும் நான் தனியா அங்க போக மாட்டேன். போய் தான் பாரு. நீங்க எல்லாரும் என் கூட வரணும். சரிங்க குருதேவா, நாங்களும் வரோம். அப்படின்னா சரி. வீட்டு வெளியே ஒரு காக்கா நின்னு காக்கான்னு கத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. சாரதா, எனக்கு என்னமோ அதுவும் வேலை இல்லாம சும்மா தான் இருக்குன்னு தோணுது. அதனாலதான் இப்படி கத்திக்கிட்டே இருக்கு. காக்கா இப்படி காக்கான்னு கத்துறதுக்கு என்ன அர்த்தம்னா வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு அர்த்தம். சாரதாவோட வீட்ல இருந்து யாராவது வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட சொந்தக்காரங்க தான் இங்க வரத்துக்கு யாருமே உயிரோட இல்லையே. உங்க 2 பேருடைய முகபாவனைகளையும் வச்சு பாக்குற போது உங்களுக்குள்ள இருந்த சண்டை முடிஞ்சு போச்சுன்னு தோணுது. மறுபடியும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
இல்ல. என்ன பண்றது? நீங்க அரசபையில இருந்து பதவி இழந்து வீட்ல வெட்டியா உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த கோவத்தை எங்க மேல காட்டுறீங்க. அதனால நாங்க எங்களுக்குள்ள இருக்கிற சண்டைய கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சிருக்கோம். நேரம் வரும்போது மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம். லாமா, தாத்தா சாலியால் கூட நிறைய பேர் வராங்க. என்னது? என்ன விஷயமா இருக்கும்? அம்மா, விருந்தாளி இல்லம்மா, பெரிய பட்டாளமே வருது. கொஞ்ச நேரம் விளையாடுவோம். நில்லுங்க. நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நீங்க யாரும் உள்ள வர வேண்டிய அவசியமே இல்ல. கணிமணி, சொல்லுங்க குருஜி. உள்ள போய் பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லுங்க, அவன் வீட்டுக்கு ஆச்சாரிய தாத்தாச்சாரியார் வந்திருக்கேன்னு. மதிக்க மாட்டான். இந்த கிழவை எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திருந்தவே மாட்டான்ப்பா. என்ன சொன்ன? இவன் என்ன சொல்ல வரான் தெரியுமா குருஜி? நாம தான் வீட்டுக்குள்ள போகணுமா. பண்டித ராமகிருஷ்ணன் எந்த காரணத்தை கொண்டு வெளியில வர மாட்டாரா. வந்த வழியே திரும்பி போயிடலாம். இருங்க குருஜி, அவசரப்படாதீங்க. ஒருவேளை மகாராஜா கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாம போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க பதவி அதோ கதிதான். அது என்னமோ உண்மைதான். இப்போ சரி, போவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்றோம். சரி. அப்போ இந்த விஷயமா தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மகாராஜாவோட கேள்விக்கான பதிலும் வேணும், அப்புறம் உண்மையான குற்றவாளி யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி சரி பண்டித ராமகிருஷ்ணா, எழுந்துரு. உடனடியா நீ உடைகளை மாத்திக்கிட்டு எங்க கூட அரசவைக்கு கிளம்பு. நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பு. போன வேகத்துல மகாராஜாவோட பிரச்சனைய தீர்த்து வச்சிரு. நான் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் உத்தரவிடுறேன். எழுந்துரு. குருதேவா, எனக்கு வரணும்னு தான் தோணுது. ஆனா என்ன பண்றது, எனக்கே இங்க ஒரு பிரச்சனை. இந்த ஊஞ்சல் நின்னாதான் நான் கீழே இறங்க முடியும். நான் கீழே இறங்கினா தானே போய் தயாராயிட்டு வர முடியும். நான் தயாரானதுக்கு அப்புறம் தானே உங்க கூட கிளம்பி வர முடியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஊஞ்சல் நிக்க மாட்டேங்குதே. என்னடா குண்டப்பா? என்னது, ஊஞ்சல் நிக்க மாட்டேங்குதா? ஊஞ்சல் நிக்க மாட்டேங்குதா? ஆமா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? குருஜி, என்னடா நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல் நிக்கவே நிக்காது. குருஜி, நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பணிவாவே பேசுங்க. அதுல கொஞ்சம் அன்பு கலந்துக்குங்க. உங்க இடுப்பு எலும்ப கொஞ்சம் வளைச்சு அந்த ஊஞ்சலை கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த ஊஞ்சல் மட்டும் நிறுத்தலைன்னா உங்க இடுப்பு எலும்பு நாளைக்கு நிக்கவே நிக்காது. அப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காது. நல்லா யோசிங்க. அப்புறம் அந்த சௌதாமணியோட நிலைமை என்ன ஆகுறது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்களை விட்டு அவங்களுக்கு யாரும் இல்ல, அவங்களை விட்டு உங்களுக்கு யாரும் இல்ல. உங்களுக்கு திடுபுடுன்னு நாளைக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இப்ப ரொம்ப பேசாதீங்க. குனிஞ்சு அந்த ஊஞ்சலை நிறுத்துங்க. பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க குருதேவா. நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஊஞ்சல்ல இருந்து இறங்கி அரசவைக்கு வந்து மகாராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்லைன்னா உன்னோட வாழ்க்கைய நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் சேர்த்து எங்க தன்மானமும் காத்துல பறந்துரும். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? இதோ இந்த காவல் அதிகாரியை பாரு, பாவம் பதவியை இழந்து நிக்கிறான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகுறது, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப என்ன ஆச்சு? இல்ல குருதேவா, மகாராஜாவோட கேள்விக்கான பதில் இப்போதைக்கு என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. உங்களால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்க கூட வாங்க ராமகிருஷ்ணா. ஆமா, கேள்விக்கான பதில் நிச்சயம் மூளைக்குள்ள உதயமாகும். ஆனா அது கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடுமே. இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஒருவேளை நீங்க நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா அதுக்கு அப்புறம் என் மூளைக்குள்ள கேள்விக்கான பதில் உதயமாக வாய்ப்பு இருக்கு. அது என்னன்றதை சீக்கிரமா சொல்லுங்க. நீங்க ஒரு உத்தரவு மட்டும் போட்டா போதும் பண்டித ராமகிருஷ்ணா. நீங்க சொல்ற வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அது எங்க குருஜி ரொம்ப பிரமாதமா உங்களுக்காக செஞ்சு முடிப்பாரு. என்ன குருஜி, நான் சொல்றது உண்மைதானே? ஒருத்த விட்டனா? நீ இப்ப என்னதான் செய்ய சொல்ற? என்ன செஞ்சா நீ வருவ? பல்லக்குல தூக்கிட்டு போகணுமா? அதையும் நானே தூக்கணுமா? உன்னை எப்படி கூட்டிட்டு போகணும்?
ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் எல்லாரும் உங்களை புத்திசாலின்னு சொல்றாங்கன்னு. நீங்களே எடுத்து கொடுத்தீங்க பாரு யோசனை. நீங்க 4 பேரும் என்ன பல்லக்கில் உட்கார வச்சு இந்த மொத்த ஊரையும் சுத்தி காட்டிக்கிட்டே என்ன அரசவைக்கு கொண்டு போகணும். சிக்கிருக்கேன் பாத்தியா? போற வழியில என்னை பத்தி புகழ்ந்து பேசணும், என்ன வாழ்த்தி பாடணும், முடிஞ்சா ஒரு பஜனை பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, அரசவைக்குள்ள நான் பிரவேசிக்கும் போது பூக்களால வரவேற்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் எனக்கு பிடிச்ச குளிர்பானமும் வந்து சேரணும். ஏன்னா அப்பதான் மகாராஜாவோட கேள்விக்கு பதில் கிடைக்கும், உண்மையான குற்றவாளியும் கிடைப்பான். அதுக்குதான் என்னோட இந்த நிபந்தனை. போய் சேர்ந்துட போறாரு. பண்டித ராமகிருஷ்ணா, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையை செஞ்சதே இல்ல. இப்போ உனக்காக பண்றேன். ஒரு மனுஷன் இது வரைக்கும் செய்யாத வேலைகளை என்னைக்காவது ஒரு நாள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் வரும். நானும் செய்யறேன், கண்டிப்பா செய்யறேன். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சாகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை நாங்க சிறப்பா செய்யறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு காலையில தான் எங்க குருஜி பாதாம் அல்வா வயிறு நிறைய சாப்பிட்டு வந்திருக்காரு. எங்க குருஜியோட கையில எவ்வளவு சக்தி இருக்குன்னு உங்களால நம்பவே முடியாது. நம்பிட்டானா? இந்த வயசுல கிழவனுக்கு என்ன வலுவு? சரி பண்டித ராமகிருஷ்ணா, உன்னை பல்லக்குல உட்கார வச்சு இவங்க 4 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போக ஒத்துக்கிட்டா நீ வருவ இல்லையா? குருதேவா, ஒருவேளை எனக்கு பதிலா பதில் சொல்றதுக்கு குண்டப்பனை அனுப்பி வச்சா உதவியா இருக்குமா? அவன் பொடிய, அவனால பதில் சொல்லவே முடியாது. சரியா சொன்னீங்க குருதேவா. யாரால இந்த வேலை முடியுமோ அவங்க தான் இதை செய்யணும் குருதேவா. நான் ஒத்துக்க மாட்டேன். குருஜி, குருஜி, உங்க கால கையா நினைக்கிற குருஜி, அதுக்கு உடனே ஒத்துக்குங்க குருஜி. நமக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சதுன்னா கழுத கால கூட புடிச்சுதாகணும் குருஜி. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப அதனாலதான் நான் கூட உங்க காலை பிடிச்சிருக்கேன். ஒத்துக்குங்க குருஜி. என்னால முடியாது, இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும். சரி கேளுங்க. மரியாதைக்குரிய பண்டித ராமகிருஷ்ணன் எப்படி சொல்றானோ அப்படியே கேளுங்க. நீங்க எல்லாரும் இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனை பல்லக்குல உட்கார வச்சு தூக்கிட்டு போக தயாரா இருங்க. ஆனா குருதேவா, இது கூடவே நீங்க இன்னொரு சேவையையும் சேர்த்து செய்யணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எல்லைய மீறி போற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறீங்க? நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அத அவங்க கண்டிப்பா செய்வாங்க. சரி. இந்த விஜயநகரத்துல எல்லாருக்கும் பிடிச்சவரு, எல்லாரும் மரியாதையோட போற்றக்கூடியவரு, யார் அவரு? சொல்லுங்க, யார் அவரு? அவர்தான் ராமகிருஷ்ணன். கோவிந்தா 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 கோவிந்தா. ஆச்சாரியரே, அட ஒழுங்கா பாடுங்கண்ணா. நீங்க பாடுறது ராமகிருஷ்ணன் காதுல விழுந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க கோவிந்தா கோவிந்தா தான். அட கடவுள, அவரு ராமகிருஷ்ணா, அவரு ராமகிருஷ்ணா, அவரு ராமகிருஷ்ணா. அட கடவுள, என்னால முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது. குருஜி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பிடிச்சுக்குங்க குருஜி. எங்க குருஜி இது வரைக்கும் இந்த மாதிரி பாரத்தை எங்கேயும் சுமந்தது இல்ல. அடுத்தவங்க மேலதான் தூக்கி வச்சிருப்பாரு. ஆச்சாரியரே, பல்லக்கு நல்லா தூக்கி பிடிங்க, இல்லனா பண்டித ராமகிருஷ்ணன் மனச மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. அவரு ராமகிருஷ்ணா. குருதேவரா பல்லக்கு தூக்கிட்டு இருக்காரு. மகாராஜா வாழ்க. இவரை பல்லக்கு தூக்க வைக்கிற தைரியம் யாருக்கு வந்துச்சு? வீரனே, அந்த பல்லக்கு தெரியுதுல்ல, அந்த பல்லக்குல யார் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அவனுக்கு அவனுடைய செயலுக்கான தண்டனை கிடைச்சாகணும். போய் அவனை அந்த பல்லக்க விட்டு இறக்கி அவனை நீங்க அடிக்கிற அடியில இதுக்கப்புறம் அவன் எந்த பல்லக்கிலையும் உட்காரவே கூடாது. போங்க. உத்தரவு மகாராஜா. அம்மா காளிமாதா, இதான் என்ன காப்பாத்தணும். இப்ப என்ன புது பிரச்சனை வந்துருச்சுன்னு காளி மாதாவை வேண்டிக்கிட்டு இருக்க? பட்டு, பிரச்சனை அரண்மனை மாடியிலேருந்து தெரியுது. குருதேவர் பல்லக்க தூக்குறத மகாராஜா அங்கிருந்தபடியே பாத்துட்டாரு. இன்னைக்கு அவரு என்ன சும்மா விட போறது கிடையாது. ராமா, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்க? பயமுடு. இந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நான் கீழே இறங்கி ஆகணும்.
குருதேவா குருதேவா பல்லக்க இறக்குங்க இறக்குங்க. நில்லுங்க நில்லுங்க. பார்த்து பார்த்து. குருதேவா என்ன விஷயம்? உட்காருங்க. எங்க உட்காருது? பல்லக்கில தான் குருதேவா, வேற எங்க? உங்க பல்லக்க நான் தூக்குறேன். பண்டித ராமகிருஷ்ணா, நீ ஏன் என்கிட்ட விளையாடிட்டு இருக்க? குருதேவா என் முகத்தை பாருங்க, நான் விளையாடுற மாதிரியா இருக்கு. நீங்க ஒரு மகான். ஆமா. நீங்க ஒரு மகா புருஷன். ஆமா. மகா ஞானியாச்சே. ஆமா. அறிவானவராச்சே. ஆமா, அதுக்கு என்ன? அப்படின்னா இந்த பல்லக்குல உட்கார வேண்டியது நீங்க தான். என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இந்த பல்லக்க தூக்கிட்டு தான் போகணும். அதுக்கு தான் நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்றேன். உட்காரவா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்பாடி கடவுளே. நில்லுங்க நில்லுங்க, பல்லக்க தூக்காதீங்க. இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு மகாராஜா தண்டனை தர சொல்லியிருக்காரு. அடிங்க. வேண்டாம் வேண்டாம், இருங்க இருங்க, அடிச்சிடாதீங்க. மகாராஜா அவனுக்கு தண்டனை தர சொல்லியிருக்காரு. அவர் உத்தரவை எங்களால மீற முடியாது. என்னைய அடிப்பீங்களா? உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? நான் யாருன்னு தெரியலையா? குருதேவா நீங்களா? தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. முட்டாள். சரி, நீங்களே பல்லக்க தூக்குங்க. மன்னிச்சிடுங்க பண்டிதரே, நீங்க பதவியை இழந்துட்டீங்க. உங்க உத்தரவுப்படி நாங்க எதுவும் செய்ய முடியாது. ஆனா நான் இன்னும் என் பதவியை இழக்கல இல்லையா? இந்த ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் உத்தரவு போடுறேன். பல்லக்க தூக்குங்க. சரிங்க குருதேவா. நீ உட்காரு. நன்றிங்க. தூக்குங்க. கொஞ்சம் இருங்க, நான் இன்னைக்கு அரசவைக்குள்ள வர போறது இல்ல. என்ன உளர்ற பண்டித ராமகிருஷ்ணா? கொஞ்சம் பொறுமை வேணும் குருதேவரே. மறந்து போச்சா என்ன? உங்களால தானே இந்த பதவியவே நான் இழந்திருக்கேன். ஒருவேளை இப்ப நான் உள்ள போனா மகாராஜா உத்தரவை மீறின மாதிரி ஆயிடும் இல்லையா? அட கடவுளே. சரி இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.